நீங்க 4 பேர் அந்த வண்டியில வாங்க. சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷ்யேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சரப்பாக்கு தபால்காரன் இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான். உங்க வீட்டு காபி ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்டு எருமைப்பால் டேஸ்டே தனி. பொண்ணு பார்த்த அன்னைக்கே மத்த விஷயங்களையும் பேசியிருப்பேன். இருந்தாலும் என்ன பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் எங்க ஊருக்கே உங்களை வரவழைச்சேன். அது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும்? நீங்களே கேளுங்க. முதல்ல வரதட்சணை பத்தி பேசுவோமா? எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு. 25,000 பணம் தர்றேங்கிறாங்க. ஆனா பாருங்க, பொண்ணு அழகா இல்ல, எனக்கு பிடிக்கல. பணமா முக்கியம். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க? பாருங்க, நீங்க கேட்ட அழகு எங்க வீட்டு பொண்ணுக்கு இருக்குங்க. பணமும் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க பூ வைக்கிறோங்க. ஒரு 500 rupees. எவ்வளவு? 500 rupees. அப்போ நம்ம நண்பர்களாவே இருந்துருவோமே. சரிங்க. அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. 15,000 ரூபாய்னா பேசுங்க. அதுக்கு குறைச்சலாம் பேசவே வேண்டாம். நீங்க இதை என் வீட்டு பையனுக்கா செய்ய போறீங்க? உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க. ஒரு நிமிஷமா தனியா பேசணுமா? தாராளமா பேசுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்களும் தான். என்னங்க, ஏதோ நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்குது, 25,000 கூட கொடுக்க தயாரா இருக்கான்னு சொன்னீங்களே, யாருங்க அது? இப்படி ஏதாவது அசத்தனமா பேசி வர்ற வருமானத்துக்கு எடுத்துறாதீங்க. சும்மா இருக்கு. சாஸ்திரிகளே, 8,000 வரைக்கும் போங்க. 8,000? எப்படி? எப்படி நினைச்சா மலப்பாதாங்க இருக்கும். கல்யாணம் பண்ற யாருமே கையில காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்ல. இப்ப குடிச்சீங்களே காப்பி, நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததே. சொந்த மாடுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. நம்ம பொண்ணு 1ஆம் தேதியே பால்காரன் பணத்துக்காக கைய பேச வேண்டியதுல பாருங்க. அதுக்கு தான் 8,000 ரூபாய்க்கு சமைச்சேன். உமா, இவங்களுக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம காப்பியே சாப்பிட முடியாதேடி. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? சாஸ்திரிகளே, 8,000க்கு எப்படியாவது முடிச்சிருங்க. ஒரு 5,000 ரூபாய்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. 15,000 வேணா 12,500 குறைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு 6,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? 10,000 கேளுங்க ஐயா. 2 பேருக்கு வேண்டாம், ஒரு 7,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? சரி, கல்யாண விஷயத்துல வேற எதுக்கு? 8,000க்கு முடிச்சிருங்க. 1,000 ரூபாய் அட்வான்ஸ் இப்ப வாங்கி கொடுங்க. மீதி 7,000 மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சதும் சபையில வச்சு கொடுத்துடணும். சரியா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு சொல்லலீங்களே. நகையா? என்கிட்டே கிட்டத்தட்ட 100 பவுன் இருக்கு. எனக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே. அப்ப என் தங்கிக்கு நகையே போட வேணாங்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நல்லவங்க. பலே பலே, நல்ல தமாஷா பேசுறீங்களே. மாமியார் நானே 100 பவுன் போடுறேன்னா நீங்க அண்ணன் குறைஞ்சது 50 பவுனாவது போட வேண்டாமா? 50 பவுனா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கா செய்ய போறீங்க? எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணுக்குனாலும் முடியணும் இல்லீங்களா? சரி, ஒரு 45 பவுன் போடுங்க. ஒரு 10 பவுன். உனக்கான 40 பவுன். உங்களுக்காக 15 பவுன். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 35 பவுன். ஐயோ, 20 பவுனுக்கு மேல எங்களால முடியாதுங்க. யாரும் பேசக்கூடாது. 25 பவுன். சரி, அவரே சொல்லிட்டாரு. சரி, கல்யாணத்துல எதுக்கு பேரம்? 25 பவுன் ஓகே. வாங்க தோட்டத்துக்கு போவோம். உமா, உமா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி, ஒரு பவுன் 1,400 ரூபாய் செடி. அப்படின்னா 25 பவுன் 35,000 ரூபாய். எப்படி முடியும்? முடியணும். எதுக்கு முடியணும்? எதுக்கா? எந்திரிங்க. இந்த போர்டுக்கா? என்னது? சொந்த வீடுங்க. மாசம் பிறந்த 1ஆம் தேதியே வாடகை பாக்கிக்காக நம்ம குழந்தை கைய பேச வேண்டாம்ல, அதுக்குதான். ஏண்டி, அதுக்காக 1,400 ரூபான்னு வச்சாக்க? பற்றாக்குறை நம்மளோட போட்டுங்க, குழந்தைக்கு வேண்டாம். வாங்க. அம்மா கௌரி, நீ கல்யாணமாகி சொந்த வீட்டுல இருக்க போறேம்மா. ஆனா சத்தியமா உங்க அண்ணன் நடு ரோட்டுக்கு வந்துட போறான். 10,000 ஐயா. 5,000. பெரிய நசக்கேசா போச்சு. 9,000. 6,000. ஆஹா, கடைசியா சொல்றேன் 8,000. கடைசியா சொல்றேன் 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. 8,000. 7,000. என்னங்க, எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7,500 வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 ஃபைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க 2 பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்தை வந்து நீங்க 7,500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க,
நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க, நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. உமா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான். இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எவர்சனர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மாப்பிள்ளைக்கு சூட்டு, கோட்டு, வாட்சி, மோதிரம், பொண்ணுக்கு 5 பட்டு புடவை, பீரோ, கட்டில், மெத்த, தலகாணி, மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு, கொடை, 500 பேருக்கு 3 வேளை சாப்பாடு, அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம். அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது. நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க. இந்தாப்பா, இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா. காசு வாங்கிக்காத. நம்ம வீட்டு வண்டிங்க. எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பான் இவன்? என்ன 2 ரூபாய் கேட்பாங்க. அத நாங்களே கொடுத்துறோங்க. வேண்டாங்க. இல்ல நாங்களே கொடுத்துறோம். வேண்டாங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது. அதனால நான் இப்ப கொடுக்க போற 2 ரூபாய் பணம் நான் உங்களுக்கா கொடுக்கறேன், என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன். வண்டி எடுப்பா. இங்க வா. இத பாத்தியா? வீட்டை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி. இதுல 100கணக்கான விலாசங்கள் இருக்கு. இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன். ஒரு விலாசத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் 1000 விலாசத்துக்கு 5000 ரூபாய். கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம். நடேசா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர், அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு, அம்மா. அதென்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம், அப்பாவோட பழைய டைரியில ஐயாவங்க பேரு இருக்கு, அம்மாவங்க பேரு இருக்கு. நாம ஐயான்னா ஐயாவை டிக் பண்றோம், அம்மான்னா அம்மாவை டிக் பண்றோம். எப்படி ஐடியா? நடேசா, என்னடா பண்றாங்க? பேனால இங்க் இல்லன்னு. விடியாமூஞ்சி, 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 விடியாமூஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு, போய் பென்சில் எடுத்துன்னு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்னு. எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க, இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடைஞ்சு போச்சுன்னு. அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது, உன் நாக்கு தான் வெளியில வரும். இந்த பேனாவால எழுது. அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம். எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க, அப்படியே எங்க அப்பா அம்மா பேரையும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. 8 குழந்தைங்க. அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. அண்ணே, நீங்க யாரு, அண்ணி யாரு, அப்பா அம்மா யாரு, அண்ணியோட அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே? அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம்.
பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அவசரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய் மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் அந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலை கடை, அரசாங்க நியாய விலை கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லேப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமானா ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்குறான். சாய்போ போறான். நில்லுங்க ராவுத்தர், நில்லுங்க அரே ராவுத்தர். சாய்போ கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுங்க ராவுத்தர், நான் அரே சாய்போ சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லுங்க. அரே பச்சை மிளகா மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பார்க்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, போலோ. ராவுத்தர் பாய், போல. ராவுத்தர் பேட்டா. இல்லையா? முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்போ அங்கே பதில் சொல்றான். அரே பையா, கண்ணால சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமான் இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலயும் வியாபாரம் அதிகமா இல்ல. அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி,